எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த செடியினுடைய பெயர் மயில் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மொத்தமா 3 வண்ணங்கள்ல பூக்கள் வரக்கூடிய வகைகள் இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த செடி பிங்க் கலர்ல வரக்கூடிய பூக்கள் இருக்கக்கூடிய வகை. அடுத்ததா வெள்ளை வண்ணத்துல பூக்கள் வரக்கூடிய இது ஒரு வகை. கடைசியா இந்த மாதிரி ரெட் கலர்ல பூக்கள் வரக்கூடிய இது ஒரு வகை. இதனுடைய இலைகள் மயிலிறகு போல இருக்கிறதுனால இதனை மயில் மாணிக்கம் அப்படின்னும், இதனுடைய இலைகளை நீங்க தலைக்கு பயன்படுத்தி வரப்போ முடி வளர்ச்சிக்கு இது துணை புரியறதுனால இதனை மயிர் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூக்களினுடைய இதழ்களை பாருங்க, மாணிக்கம் போல இருக்கிறதுனாலதான் மாணிக்கம் அப்படிங்கிற அந்த அடைமொழி சேர்த்து வருது. இப்போவெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒரு பந்தல் நம்ம அமைக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய செலவு செஞ்சுதான் பந்தல் அமைக்கிறோம், பல வழிகள்ல பந்தல் அமைக்கிறோம். அப்பவெல்லாம் நிறைய வீடுகள் முன்னாடி ஒரு இயற்கை பந்தலா இந்த மயில் மாணிக்கம் செடி தாங்க படர்ந்திருக்கும். அன்று நிறைய பேர் வீடுகள்ல நீங்க கண்டிப்பா இந்த மயில்மாணிக்கம் செடி வளர்த்திருப்பீங்க. இன்றைக்கு ஒரு விதைகள் கூட கிடைக்காம உங்களுக்கு இருக்கும். இந்த மயில்மாணிக்கம் 3 வண்ணங்கள் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை, இந்த சிவப்பு, இந்த பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 வகையிலையும் நம்ம கிட்ட விதைகள் நம்ம விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த 3 வண்ணங்கள்ல இருக்கக்கூடிய மயில்மாணிக்க விதைகள் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்க கொரியர் பண்ணிடுவோம். இந்த ஒரு ரீல்ல ஒரு சர்ப்ரைஸ் கிவ்வேயும் வச்சிருக்கோம். மொத்தமா 3 பேருக்கு இந்த மயில்மாணிக்க விதைகள் கொரியர் சார்ஜ் கூட இல்லாம அனுப்பலான் இருக்கோம். அதுக்கான கேள்வியை பார்த்துடலாம். என்னென்ன கலர் மயில்மாணிக்கம் நம்ம இந்த ஒரு ரீல்ல சொல்லியிருக்கோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கலரோட நேமை நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லணும். யாரு அந்த 3 லக்கி வினர் அப்படின்னு அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி.